வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிரட்டலான மேன்ஹா கதை. ஒரு கேம் எப்படி நிஜ உலகமா மாறி நம்ம உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுதுன்னு பார்க்க போறோம். அதுவும் சாதாரண மனுஷனா இருந்த நம்ம ஹீரோ கடவுளுக்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு எஸ்எஸ்எஸ் கிரேட் செயின்ட் நைட்டா மாறுற அந்த தருணம் இருக்கே, வேற லெவல். சரி, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம் வாங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இட்டர்னல் அப்படின்னு ஒரு புது வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அறிமுகமாச்சு. ஆரம்பத்துல அது ஜஸ்ட் ஒரு கேமா தான் இருந்தது. ஆனா அந்த கேம்ல கிடைக்கிற ஒரு விதமான போதையும் எதிரிகளை கொல்றப்போ கிடைக்கிற அந்த சுகமும் ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடிமையாக்கிடுச்சு. மக்கள் நிஜ வாழ்க்கைய மறந்து அந்த கேம் உலகத்திலேயே மூழ்கி போனாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாள் அந்த விபரீதம் நடந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய வெடிப்பு. நம்ம பூமியோட பரப்பளவு ஆயிரக்கணக்கான மடங்கு பெருசாச்சு. வானத்திலிருந்து விதவிதமான மர்மமான இடங்கள், சீக்ரெட் ரெல்ம்ஸ் பூமிக்கு வந்து இறங்குச்சு. அது மட்டும் இல்லாம நரகத்திலிருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பயங்கரமான ராட்சசர்கள், மான்ஸ்டர்ஸ், பேய்கள், எலும்புக்கூடுகள்னு விதவிதமான இனங்கள் நம்ம உலகத்துக்குள்ள புகுந்து கண்ணுல பட்டவங்களையெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. பூமி கிட்டத்தட்ட அழியற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா மனுஷங்க சும்மா இருப்பாங்களா? அந்த கேம்ல இருந்த சிஸ்டம் இப்போ நிஜத்திலையும் வேலை செய்ய ஆரம்பிச்சது. மனுஷங்களாலையும் லெவல் அப் பண்ண முடிஞ்சது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ், அதாவது சக்தி கிடைச்சது. அத வச்சு அந்த ராட்சசர்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். ஒரு பெரிய மைதானம் முழுக்க மாணவர்கள் கூட்டம். இன்னைக்குதான் அவங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிற கிளாஸ் அவேக்கனிங் செரமனி நடக்க போகுது. அதாவது அவங்களுக்கு என்ன சக்தி கிடைக்க போகுதுன்னு இன்னைக்குதான் தெரியும். அங்க ஒரு பையன் தெனாவட்டா சொல்றான், எனக்கு மட்டும் பெர்சர்க்கர் கிளாஸ் கிடைச்சா போதும், நான் ஒரு கொலை மிஷனாவே மாறிடுவேன் அப்படின்னு கத்துறான். இன்னொருத்த எனக்கு ஃபார்மசிஸ்ட் ஆகணும்னு ஆசைன்னு சொல்றான். இத கேட்ட உடனே அந்த பெர்சர்க்கர் பையன், சி உனக்கெல்லாம் சாக பயம்டா, அதான் இப்படி பேசுறான்னு கிண்டல் பண்றான். இங்கதான் நம்ம ஹீரோ ஜூயி நின்னுகிட்டு இருக்காரு. உண்மைய சொல்லப்போனா இவரு இந்த உலகத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் வேற ஒரு உலகத்துல இருந்து இங்க வந்து பிறந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அவேக்கனிங் சும்மா ஒரு விளையாட்டு கிடையாது. இது இவரோட வாழ்வாசாவா போராட்டம். ஏன்னா இவரோட தங்கச்சி ஷியாவ்யுன் படுத்த படுக்கையா இருக்கா. அவளுக்கு ஒரு விசித்திரமான நோய். அவளை காப்பாத்தணும்னா உயர் ரக பிரீஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். அதுக்குக்கெல்லாம் எக்கச்சக்கமா பணம் தேவைப்படும். இப்போ ஹீரோ பாத்துட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் மூலமா வர்ற காசு அவளோட மருந்து செலவுக்கே பத்தல. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாரு, டாக்டர் ஃபீஸ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இன்னைக்கு எனக்கு மட்டும் ஒரு காம்பேட் கிளாஸ் கிடைக்கலன்னா என் தங்கச்சியை என்னால காப்பாத்தவே முடியாது. எப்படியாவது எனக்கு ஒரு பவர்ஃபுல் கிளாஸ் கிடைச்சே ஆகணும். அவரோட முகத்துல அந்த வைராக்கியம் தெரியுது. திடீர்னு கூட்டத்துல ஒரே சத்தம். வாவ், அங்க பாருங்க! ஒரு மாணவன் மேடையில நிக்கிறான். அவனை சுத்தி ஊதா கலர்ல மின்னல் வெட்டுது. அவனுக்கு லெவல் 24 மேஜ் கிளாஸ் கிடைச்சிருக்கு. இத பார்த்த உடனே மத்த மாணவர்கள் எல்லாம் பயந்து ஒதுங்குறாங்க. மேஜ் கிளாஸ் கிடைச்சா சும்மாவா? அவனோட வருமானம் லட்சக்கணக்கில் இருக்கும். சும்மா ஒரு பார்ட்டிக்கு போனாலே அவ்வளோ மரியாதை கிடைக்கும். ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு, இவ செம ஸ்ட்ராங் தான், ஆனா எனக்கு இதை விட சிறப்பா வேணும்னு யோசிக்கிறாரு. அடுத்து மேடைக்கு பின்னால டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல காம்பேட் கிளாஸ் கிடைச்சவங்களுக்கு தான் மரியாதை அதிகம். மத்தபடி ஃபார்மசிஸ்ட், என்சாண்டர் மாதிரி லைஃப் கிளாஸ் கிடைச்சவங்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. ஒரு பையன் சோகமா தரையில விழுந்து கிடக்கான். அவனுக்கு எந்த காம்பேட் கிளாஸும் கிடைக்கல. அவனோட வாழ்க்கை இருளடைஞ்சு போச்சுன்னு அவனுக்கே தெரியுது. இத பார்த்துட்டு ஒரு டீச்சர் நக்கலா சிரிக்கிறாரு. என்ன சார், உங்க கிளாஸ்ல எவ்ளோ பேர் தேர்னாங்கன்னு கேக்குறாரு. இன்னொரு டீச்சர் பெருமையா, எங்க கிளாஸ்ல ஏற்கனவே 21 பேர் காம்பேட் கிளாஸ் எடுத்துட்டாங்க. அதுல ஒருத்தனுக்கு ரேர் கிளாஸ் வேற கிடைச்சிருக்குன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு போட்டி. மாணவர்களோட வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு நம்பர் மட்டும்தான். இப்போ அடுத்த நம்பர் 1 ஜெங் செங் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே வரல. டீச்சர்ஸ் எல்லாம் குழப்பமா பாக்குறாங்க.
ஏன் அந்த பையன் நகரமாட்டேங்கிறான்னு ஒரு டீச்சர் கேக்குறாரு. அப்போதான் நம்ம ஹீரோ ஜாவ் ஹீ கூட்டத்துல இருந்து முன்னாடி வராரு. எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. ஹீரோ மேடையில ஏறி அந்த மேஜிக் வட்டத்துக்குள்ள நிக்கிறாரு. சுத்தி ஒரே அமைதி. திடீர்னு ஹீரோவை சுத்தி ஒரு பயங்கரமான தங்க நிற ஒளி, கோல்டன் லைட் சுழல ஆரம்பிக்குது. காத்து பலமா வீசுது. மத்தவங்கெல்லாம் என்னது இது, சாதாரணமா இப்படி நடக்காதே நான் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹீரோவோட கண்ணு முன்னாடி ஒரு சிஸ்டம் திரை ஓபன் ஆகுது. சிஸ்டம் எனர்ஜி டிடெக்டட், சிஸ்டம் ஆக்டிவேட்டிங், லோடிங் கம்ப்ளீட். ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. என்னது சிஸ்டமா? உடனே அந்த சிஸ்டம் சொல்லுது, ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாஸ் சப்போர்ட் சிஸ்டம் ஆக்டிவேட்டட். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அடுத்த நொடியே ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சேக்ரெட் ஏஞ்சல் S+ கிரேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், S+ கிரேட் டேலண்டா! இந்த உலகத்துல Fல இருந்து S வரைக்கும் தான் கிரேட் இருக்கு. ஆனா எனக்கு S+ கிடைச்சிருக்கு. இது கடவுளோட ஆசீர்வாதம் தான். இந்த டேலண்ட் என்ன பண்ணுனா, ஒளி லைட் சம்பந்தப்பட்ட சக்திகளை பல மடங்கு அதிகமாக்கி கொடுக்கும். ஹீரோவுக்கு புரிஞ்சிடுச்சு, இன்னைக்கு அவருக்கு கிடைக்க போற கிளாஸ் சாதாரணமா இருக்காதுன்னு. த டிவைன் ஃபினாமினன். திடீர்னு வானமே இருளடையுது. மேகங்கள் எல்லாம் விலகி வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற தூண், கோல்டன் பீம் பூமி மேல இறங்குது. தரையே அதிருது. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாய் பிளந்து பாக்குறாங்க. இது கிளாஸ் அவேக்கனிங் கிடையாது, இது டேலண்ட் அவேக்கனிங் ஃபினாமினன்னு ஒரு டீச்சர் கத்துறாரு. அந்த தங்க நிற ஒளியிலிருந்து தேவதை மாதிரி ஒரு உருவம், ஏஞ்சல், மெதுவா இறங்கி வராங்க. அவங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா தெய்வீகமா இருக்காங்க. அவங்க சுத்தி பெரிய பெரிய ரெக்கைகள் விரிஞ்சிருக்கு. அந்த ஏஞ்சல் நேரா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கறாங்க. அவங்க ஹீரோவோட நெத்திய மெதுவா தொடுறாங்க. ஒளிதான் உன்னோட நம்பிக்கை, அதுவே உன்னோட சக்தி. நான் எப்பவும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஹீரோவோட நெத்தியில ஒரு தங்க நிற சின்னம் மின்னுது. ஹீரோவோட உடம்பு சிலிர்க்குது. அவர் கழுத்துல இருக்கிற டாலர் கூட பிரகாசமா ஜொலிக்குது. அந்த ஏஞ்சல் மறைஞ்ச உடனே வானத்துல 3 பிரம்மாண்டமான உருவங்கள் தோன்றுது. ஒன்னு ஒரு மந்திரவாதி, மேஜ். 2வது ஒரு பாதிரியார், பிரீஸ்ட். 3வது ஒரு போர் வீரன், நைட். இத பார்த்த உடனே கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. டே, இதெல்லாம் என்ன கிளாஸ்னே தெரியலையே, நான் பார்த்ததே இல்லையேன்னு கத்துறாங்க. டீச்சலுக்கே ஒன்னும் புரியல. ஹீரோ அந்த 3 உருவங்களையும் ஒத்து பாக்குறாரு. சிஸ்டம் அவருக்கு அதோட பேரை காட்டுது. 1 மேஜ் ஆஃப் லைட், ஒளியின் மந்திரவாதி. 2 சேக்ரெட் பிரீஸ்ட், புனித பாதிரியார். 3 ஹீரோ யோசிக்கிறாரு. மேஜ் ஆஃப் லைட் எடுத்தா அட்டாக் பவர் பயங்கரமா இருக்கும், எதிரிகளை ஈஸியா அழிக்கலாம். ஆனா அவங்களுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப கம்மி, யாராவது பக்கத்துல வந்தா ஈஸியா செத்துருவாங்க. சேக்ரெட் பிரீஸ்ட் எடுத்தா அது முழுக்க முழுக்க சப்போர்ட் ரோல், மத்தவங்கள குணப்படுத்தலாம், ஆனா தனியா சண்டை போடுறது கஷ்டம். ஆனா இந்த செயின்ட் நைட், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஹீரோவோட கண்ணு அந்த கவச உடை அணிந்த போர்வீரன் மேல படுது. கையில ஒரு பெரிய சுத்தியல், இன்னொரு கையில ஒரு பெரிய கேடயம். சுத்தி நெருப்பு மாதிரி ஒளி. செயின்ட் நைட், இவங்க கிட்ட பயங்கரமான தாக்குதல் சக்தியும் இருக்கு, அதே சமயம் இரும்பு மாதிரி உடம்பும் இருக்கு. நீதியையும் தர்மத்தையும் காக்குறது தான் இவங்களோட நோக்கா. ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. எனக்கு தேவை பணம் மட்டும் இல்ல, என் குடும்பத்தை காப்பாத்துற சக்தியும் தான். அதுக்கு செயின்ட் நைட் தான் சரியான தேர்வு. த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹீரோ, நான் செயின்ட் நைட் கிளாஸ தேர்ந்தெடுக்கிறேன்னு மனசுக்குள்ள சொல்றாரு. அடுத்த நொடி அந்த போர் வீரனோட உருவம் ஹீரோவோட உடம்புக்குள்ள பாயுது. பூம், ஒரு பெரிய வெடிப்பு. புகை மண்டலம் விலகினதும் அங்க நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஆனா இப்போ அவர் சாதாரண பையன் இல்ல. அவர் முதுகுக்கு பின்னால பிரம்மாண்டமான ஒளி ரெக்கைகள் விரிஞ்சிருக்கு. அவர் உடம்பு முழுக்க ஒரு விதமான தெய்வீக கவசம் வந்த மாதிரி ஒரு தோற்றம். அவரோட கண்கள் தீ மாதிரி ஜொலிக்குது. சிஸ்டம் மெசேஜ் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் awakened தி SSS கிரேட் கிளாஸ் செயின்ட் நைட். ஹீரோவோட அந்த பார்வைய பாக்குறப்போவே தெரியுது, இந்த உலகத்தோட தலையெழுத்தையே இவர் மாத்த போறாருன்னு.
சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பையன் இப்போ கடவுளுக்கு இணையான சக்தியோட நிக்கிறாரு. இனிமேல்தான் ஆட்டமே ஆரம்பம். இந்த சக்திய வச்சு ஹீரோ அவரோட தங்கச்சிய காப்பாத்துவாரா? இந்த உலகத்துல இருக்கிற மத்த ராட்சசர்களை எப்படி எதிர்கொள்ள போறாரு அத அடுத்த எபிசோட்ல வெறித்தனமா பார்க்கலாம். இந்த ரீகேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.